ஈரான் மட்டும் ஏன் மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து தள்ளி நிற்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரான் மட்டும் இல்லை. இந்த ஈரானில் இருக்கிற ரெவல்யூஷன் மாதிரி இவங்க ஆளை தூண்டி விட்டு எல்லா ஊர்லேயும் ரெவல்யூஷன் பண்ணி ராஜா. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன்னும் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நாம் அதை பற்றி பேசினா கூட அது அடுத்தது வரக்கூடிய அப்டேட்டுக்கு இதுக்கு இந்த சம்பந்தம். வாரம் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார்? மற்ற இடங்கள்ல பண்ணதை வந்து ஈரான்ல பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லுவாங்க. எந்த ஊர்லேயும் சார் நேற்று வந்து இந்த ஈரான் விஷயம் அதோட பேஸ் என்ன, ஈரானுக்கும் கல்ஃபில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது அவங்க யூஎஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான், செக்யூரிட்டிங்கிறது ஒரு விஷயம்தான் யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா சார்? ஆமாம், செக்யூரிட்டி. இவங்க ஆயிலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்கனாமிக்லி ஃப்ரீ சொசைட்டி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரீயானது துபாய். போன 2002 துபாய் என்னன்னே தெரியாது உங்களுக்கு. ஒரு 2025 துபாய் ஒரு ஓப்பன் சொசைட்டி ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகி அங்கே வந்து என்னென்னா பேசிக் ரூல்ஸ் இருக்குது. அந்த பேசிக் ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல இன்க்ரீஸ் பாஸ்பிலிட்டி வந்துருச்சு. துபாயை பார்த்து இப்போ அபுதாபி சூடு போட்டுக்கிட்டான், ராசல் கைமாவும் சூடு போட்டுக்கிட்டாங்க. அங்கே கேம்லிங்லாம் அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஷார்ஜாவில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருந்தது, அதை காப்பி அடித்து துபாய் அபுதாபிலே வந்துருச்சு. ஸோ ஒரு மினி இந்தியா ரெடி ஆகிடுச்சு. ஒரு மினி இந்தியாவும் மைக்ரோ பாகிஸ்தானு பக்காவாக ரெடியாக இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் தான் மேஜர் பாப்புலேஷன் தான் யூஏஇயில். அதில் பாகிஸ்தான் நம்மளோட 20% தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ யுஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு பின்னாடி நின்று ஈரான் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? மெயினாக ஜூஸ். நீங்கள் இஸ்ரேலுன்னு பேசாதீங்க, இது ஜூஸு, அவங்க ஷியா முஸ்லீம். ஈரான் வந்து ஹிஸ்புல்லாங்கிற ஒரு லெபனனில் ஒரு பாதி குரூப்பை பேக் பண்ணி ஷியாவை பேக் பண்ணி இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருந்தேன்னா. அண்டு இவங்க தான் இந்த கச்சா எண்ணெயை விட்டு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுற சில குரூப்ஸுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்புல்லாவை அடித்து தரமட்டமாகிட்டான். அதுக்கப்புறம் ஈரானியன் நேர போட்டு தரமட்டம் ஆகிட்டான். அப்புறம் ஈரானால் பெருசாக ரிட்டாலியேட் பண்ண முடியலன்னு போன வாட்டியே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வாட்டி ப்ரிப்பேர்டாக ஸ்கெட்சு போட்டு நெத்தன்யாவும் இவனும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இவனால் நம்ம பம்மர் ராக்கெட் விட்றோமே, பம்மர் ராக்கெட்டோட கொஞ்சம் டெவலப்டாக இருக்குது ரியல் ராக்கெட்டை விட்டு அதுக்கு ஸ்கட் மிசைல்ஸும்பாங்க. அதுக்கு டைரக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கேயோ அடித்தா எங்கேயோ போய் விழும். அவன் போட்டுருக்கான். அதை இவன் முக்கால்வாசி இவன் இன்டர்செப்ட் பண்ணி டெப்ரி தான் விழுறது. மேலேயே அடிச்சிடறான், டெப்ரி தான் விழுறது. 1-2 ஸ்லிப் ஆகி உள்ளே போயிடுது. இப்போது அராம்கோல அடி வாங்கியிருக்குன்றாங்க. அது டெப்ரியா ரியலாங்கிறது பின்னாடி தான் தெரியும். பட் ஒரு 150 மிசைல் வந்தால் 135 மிசைல் அவங்க அடிச்சிடுறாங்க. ஓகே, பட் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, அதனால தான் நான் அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நியூக்ளியர் வெப்பன் இவன் போய் பார்த்தானா? ஈராக்குக்கு இதே தான் சொன்னாங்க சார். இப்போ ஈரானுக்கு இதே தான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ப்ரிடெக்ஸ்ட். பேசிக்லி அந்த உலகத்துக்கே சேஃப்டி இல்லாத மாதிரி பண்ணிட்டு அதுக்கு காரணம் ஈரானுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த ஈரானை தூக்கினா சரியாக போயிடும். ஈரான் தான் ஒன்லி பெரிய கண்ட்ரி இந்த ரீஜன் வேறு ரெஜிம் சேஞ்சு நடக்கலை. மற்ற இடத்துல வேறு காரணத்தினால ஒருத்தர் செத்து போய் அடுத்த ராஜா வந்தார், அது மாதிரி வேறு காரணத்தினாலையும் பல ஐடியாலஜிக்கல் ரீசன்னாலையும் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஈரான் ஒன்று தான் அமெரிக்காவோட பேசவே மாட்டேன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக பேசாமல் அவங்க ஊரில் டெவலப்மெண்ட் இல்லாமல் ரியாலோட வேல்யூ கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி டிக்டேட்டர்ஷிப்லாம் எப்படி தாங்குவாங்கன்னா மக்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீரியஸ் ப்ரோக்ரஸ் வந்தால் தாங்குவான். அவனுக்கே ப்ரோக்ரஸ் இல்லாமல் பொண்ணும் பட்னி தாங்கணும்னா அவன் தாங்க மாட்டான். ஓகே, இப்போ நாம் வந்து ஈரான்ட்டு க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம்ல சார், ருப்பியா கொடுத்து வாங்கிக்கோங்க. ஒரு அதே மாதிரி பேன் பண்ணும்போது என்ன பண்ணார்னா சர்தார்ஜி யூகோ பேங்க்கில் ஈரான் அக்கௌண்ட் திறக்க வச்சுட்டு வந்த ஆயிலுக்கு பேமெண்ட் கட்டிட்டு அதுக்கு பேமெண்ட் வந்து டாலர்லேயே வந்து இதில் கட்டுவாங்க, ருப்பியில் அவன் டாலராக எடுத்துப்பான். பட் இதில் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற ருப்பி பேலன்ஸை அவங்களால வெறும் ஃபுல் இம்போர்ட்ஸால் காலி பண்ண முடியாமல் தான் ப்ராப்ளம் வந்தது. ஈரானில் ஒரு அளவுக்கு பண்ணிட்டாங்க, ரஷ்யாவில் பண்ண முடியல. அவங்கள்ட்ட நிறைய இந்தியன் ருப்பி இருக்குது.
அந்த இந்தியன் ருப்பியை என்னவா யூஸ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவ்வளோ பொருள் நம்மள்ட்ட நம்மள்ட்ட பொருள் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. சைனாக்காரனா நம்ப முடியாது, ரஷ்யாக்காரனா என்னால் நம்ப முடியும். ஓகே. இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அடிக்கிறேன், அவங்கள வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க கூடாதுன்னு தான் யுஎஸ் வந்து ஆல்ரெடி சதாம் ஹுசேனை காலி பண்ணாங்க. இப்போ அதே டாக்டிக்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ஓப்பனாக எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம். பட் ஸ்டில் யாருமே வந்து அமெரிக்காவை எதிர்க்கவே இல்லையே சார். எப்படி எதிர்ப்போம்? எதுக்கு எதிர்க்கணும்? ஈரான் என்ன பண்ணியிருக்கிறான்? ஈரான் என்ன பாலும் தெரியுமா ஓடுது அந்த ஊரில். அங்கே இருக்கிறவனே எப்படி வெளில ஓடி வரணும்னு பார்க்குறான்ல. எவனும் ஹாப்பியாக அங்கே இல்லை. ஸோ ஈரான் வந்து டெஸ்ட் இது தான்ப்பா. நீ என்ன தான் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்தியா இஸ் கிரேட்டுன்னு எல்லாம் இங்கே மூவர் நகரையை குத்தின்னு இருக்கலாம். காலத்தால் எவ்வளோ பேர் இருந்துன்னு இருக்கு. ஆனால் எல்லா எம்பசிலையும் ஊரை விட்டு ஓடுறதுக்கு பர்மனெண்ட்டாங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஒரு பெரிய லைன் கியூ நிற்குது. அமெரிக்கா போனவன் திரும்பி வர மாட்டான். கல்ஃபில் போனவனுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது, திரும்பி வர மாட்டான். இப்போ வந்து அங்கே ஓப்பனில் வந்து கோல்டன் வீசானால கடைசி வரைக்கும் அங்கே தங்கிக்கிறான். இல்லாட்டா இது மாதிரி நாட்டுக்கு போகிறவன் மட்டும்தான் திரும்பி வர மாட்டான். யூரோப்பு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு போனவங்கலாம் திரும்பியே வரமாட்டான், மைக்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஈரானை நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா எல்லோரும் ஈரானை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். நீ வந்து இங்கே நம்மள ஆளுங்க வந்து அது சூப்பர், அவன் பெரிய லீடர் ஆஃப் தி பீப்புள், அது இதுன்னு சொல்லலாம். ஈரானியனுக்கு அங்கே வந்து சோத்துக்கே வழி கிடையாது. இன்றைக்கி எல்லா குட்ஸும் எக்ஸ்பென்சிவ். ஈரானோட ஆக்சுவல் வேல்யூ வந்து கொஞ்ச நாளைக்கு 0ல் இருந்தது. அவனால் அவன் பணம் ஒர்த்லெஸ்ஸு. அவன் பணத்தை கொடுத்து துபாயிலேருந்து குட்ஸை வாங்கி கொண்டு வர முடியாது. ஸோ நீ ஃபஸ்ட்டு எக்கனாமிக்காக ரிவைவ் பண்ண அப்புறம் தான் இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில்லாம் பேச முடியும். ஈரான் இஸ் கம்ப்ளீட்லி பேங்க்ரப்டு. இங்கே 4 பேர் வந்து நம்ம ஊர்லேயும் மற்ற ஊர்லேயும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால அமெரிக்கா அவன் மைண்டை மாற்றிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வேறு வழி கிடையாது, அவங்க ஸ்ட்ராங்கர் பிளேயரு. இவங்க போய் சைனாட்ட முன்னாடியே சப்போர்ட் வாங்கி தான் மிசைல் வாங்கி வச்சுருந்தா உண்டு, அது தெரியாமல் இருந்தால் உண்டு. இப்போ மிசைலை வந்து கொண்டு வர்றது கஷ்டம். ஏன்னா த்ரூ பாகிஸ்தானோட வரணும். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு. ஏன்னா இவனை ஈரானுக்கு கொடுத்தா வாங்க பாய்ச்சிக்கிட்டான்னு வைங்க, அவன் அடிப்பான். ஸோ ஈரானுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாடு. ஒரு சைடில் வந்து துபாய் வாசலில் வருது. ஒரு அந்த ஹோமோஸ் ஸ்ட்ரெயிட்டுக்கு அக்ராஸ் பார்த்திங்கன்னா துபாய் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஈரான் தெரியும். 33 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ். ஆமாம். ஸோ அங்கேருந்து ஈரான் தெரியும். இங்கே ஆரம்பித்து நம்ம ஊர் பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் அது வருது. ஸோ அவ்வளோ பெரிய ஊர். முகல்ஸ் எல்லாம் போய் அங்கே அக்பர் தஞ்சம் அடைச்சதெல்லாம் அந்த ஏரியாவில் தான். ஹுமாயூன் அவங்க அப்பா எல்லாம். ஸோ இது ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். பர்ஷியாங்கிற சிவிலைசேஷன் ஏன்ஷியன்ட்டு. அவங்களோட டாமினன்ட் ரிலிஜன் வந்து பார்சி ரிலிஜன். கடைசியில் இந்த முஸ்லீம் ஸ்ட்ராங்காகி பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகி பார்சிஸை வெள்ளத்தள்ளி அந்த பார்சிஸ் ஓடி வந்து சூரத் பக்கம் செட்டில் ஆகி அந்த ராஜா பர்மிஷன் கொடுத்ததுனால அங்கே ஹோலி ஃபயரை கொண்டு வந்து அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ரிலிஜனை வச்சு நீ என்னை ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நான் ரிலிஜனை வச்சு நீ அவனை டினை பண்ணேன்னா இன்றைக்கி அந்த ஊரில் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி தான் வரும். சைனா குவைத்லேயும் சரி சவுதிலையும் டெமோக்ரஸி வேணும். பட் உனக்கு ஸ்கோப்பே கிடையாது. ரைட் சார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது டெய்லி இது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு சார். இது இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய பேஸை வச்சு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை பற்றி நம்ம பேசணும். இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்த்து அதுக்கான அப்டேட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.